உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகு கேது பகவான் பெயர்ச்சி வரும். பெயர்ச்சி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லி தனித்தனியாக சொன்னோம். ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடு, அதாவது ராகு கேது பகவான் ஒரு கிரகமாகவும் குரு பகவான் சனி பகவான் என்ற கிரகங்களை 3 கிரகங்களாக இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள், மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயத்தை தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகு கேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, மறக்க முடியாத விஷயங்களை என்னென்ன செய்ய போகிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது மேச ராசி எந்த இடத்துல இருந்தாலும் தன்னை தனித்துவமாக காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்பொழுதுமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து தன்னுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்தி நடத்த வேண்டிய செயல்பாடாக செயல்படுத்தக்கூடிய நபர் தான் நீங்கள். எவ்வளோ அடி, எவ்வளோ பிரச்சனை, என்னன்னாலும் பண்ணு, ஆனால் எனக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் என் உடன் இருப்பவர்களுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருப்பேன் சொல்கிற ஆற்றலும் செயல்பாடும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். வீரம் நிறைஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அதிகமான ஒரு வீரம் நிறைஞ்ச ஒரு ராசி தான் நீங்கள், நம்மளுடைய மேசராசி என்பர்கள். உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஈக்குவலாக மற்றவர்கள் இருப்பாங்களான்னா இருக்க வாய்ப்பே இல்லை. கோபம்னாலும் நீங்கள் தான், பாசனாலும் நீங்கள் தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய பின்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. அந்த செயல்பாடு உங்களுக்கு எப்பயுமே பிறவி குணம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து தற்போது விடுதலை கிடச்சிருக்கு. சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்ததுன்னு தான் கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில் நான் சிரிச்ச முகமாக இருக்கேங்க. எது எடுத்தாலும் போராடினேன், எது எடுத்தாலும் போராட்டம், கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன மேசராசி என்பர்கள் இந்த 7.5 சனின்னு சொன்னாங்க. அந்த 7.5 சனியில் கூட பரவாயில்லைங்க, இப்போ நான் டாப்பில் போகிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து பொருளாதார தடை, எதையும் பேசவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், தனக்குள்ளேயே பல விஷயங்களை ஒரு அதிகமான டிஸ்டர்பன்ஸோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் குரு பகவான் கொடுத்துருந்தார். ஸோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய செயல்பாடாக குரு பகவான் இங்கே இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 2ஆம் இடத்துலேருந்து அவர் 3ஆம் இடத்துக்கு போனது உங்கள் மாற்றம் தான். எல்லா விதமான மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் தடை, பிரச்சனை, கவலைன்னு சொல்லி நினச்சிங்களோ அத்தனை விஷயங்களுக்குமே குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக விடுதலை கொடுக்குறார். ஒரு பெரிய பாடி இந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷம் பட்ட பாடுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற முயற்சி எதுவும் தடை பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம்ல. குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து என்ன பண்ணுறாருன்னா மிக முக்கியமான ஸ்தானங்களை பார்க்குறார். உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. இப்போ என்னுடைய கல்யாணம் முடித்து என் மனைவி என் கூட பேசவே இல்லை, கல்யாணம் முடித்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு கரெக்டான ஒரு நேர்மையான பாயிண்ட் கிடைக்கணும்ல. ஏன்னா உங்கள் மேலே தப்பு இல்லை, ஸோ உங்கள் மிஸ்ஸஸ் கோவப்படுறாங்க. ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது தேடிக்கிட்டு இருந்தீங்க. என்ன விஷயம் சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துடலாம், நம்ம வீட்டுக்காரமாக கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த இதுக்கான ஒரு வாய்ப்பை என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர் தலையிட்டு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள ஒரு விரிசல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடை சேர்த்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கான சூழ்நிலை உண்டாகும்.
ஐயா விரிசலை ஏற்பட்டு டைவர்ஸே ஆயிடுச்சு. என்னுடைய வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், இல்லை என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் டைவர்ஸே ஆகிட்டோம். கடைசியில் நான் தப்பே இல்லாமல், நான் தப்பே பண்ணாமல் அந்த இடத்த தலை குனிய வேண்டிய சூழ்நிலை. நான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன், வேறு வழி இல்லை, தப்பு இல்லாத இடத்துல கோபம் வரதானே செய்யும். நான் கோபமாக பேசிட்டேன். எனக்கு செகண்ட் மேரேஜ் உண்டா இல்லையா அப்படி ஒரு கேள்வி கேட்குறவங்களுக்கும் என்ன பண்ணுறாருன்னா, திருமணம் முடியலைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜும், திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான ஆப்ஷனை குரு பகவான் கொடுத்தார். ஸோ குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. ஓகே, அப்போ இந்த ராகு கேது என்னையா பண்ண போகிறாங்க? ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். நீங்கள் கல்யாணமே முடிக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு மேரேஜிலே வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், எங்களுக்கு கேட்குற 2வது மேரேஜ் வேண்டாமே வேண்டாம்ப்பா, கல்யாணம்னாலே பிரச்சனைப்பா அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் அதிகமாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா குரு பார்வை மூலமாகவும் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு சென்ற வாய்ப்பு மூலமாகவும் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேண்டாம் சொன்ன விஷயத்த ராகு என்ன பண்ணுவார், நீ செய்ய உருவாக்கி தருவார். செகண்ட் மேரேஜ் முடி, தனிமையில் இருக்காத அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆசையை தூண்டுவார். அதுக்கேற்றவாறு அந்த ஆசையை தவறான வழிக்கு போக விடாமல் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய பார்வை மூலமாக ஒரு சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போகும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவார்னு தான் பார்க்கணும். அதனால் 11ஆம் இடத்துல ராகு வந்துட்டால் தவறான பாதை, தவறான விஷயங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை மூலமாக சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து தங்களுடைய சந்தோஷங்களை முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு. அங்கீகாரம் இல்லாத உறவு என்றுமே நிலைக்காது, அங்கீகாரம் இல்லாத ஒரு சந்தோஷம் என்றுமே நிலைக்காதுங்கிறத குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, போராட்டம் என்ற பிரச்சனைகளை உங்களுக்காக இல்லாட்டியும் பரவாயில்ல, மற்றவர்களுக்காக அந்த என்ன சொல்கிறோம் தியாகி என்ற பட்டத்தை பெற வேண்டும், இல்லாட்டி ஒரு வீரன் என்ற பட்டத்தை பெற வேண்டுங்கிறதுக்காக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போய் ஏகப்பட்ட இடங்களில் கஷ்டப்பட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கேது பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். ஏன்னா கோர்ட்டு, வம்பு, வழக்கு, கேஸுங்கிறது மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லை, ஒரு துயரம் அப்படிங்கிறதுல உண்மையாகவே சொல்லலாம். நம்ம செஞ்ச தப்புக்கு அணிவிக்கிறதோட மற்றவங்க செஞ்ச தப்புக்கு அணிவிக்கும்போது ரொம்ப பெரிய கொடுமை. ஸோ அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேது பகவான் ரிலீஸ் ஆகிறது மூலமாக உங்களுக்கு தவறு செய்யாத, தவறே இல்லாமல் தப்பை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு தண்டனை இல்லாமல் நல்ல விதமான ஒரு அற்புதமான விடுதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஐயா, அந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் பாதிப்பு அடைஞ்சேன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்கள்லையுமே மேசராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ராகுகேது பகவானும் சரி, சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி அற்புதமாக கொடுக்க போகிறாங்க. ஒரு ஏற்றமான காலம், ஒரு நல்ல முன்னேற்றமான காலம்னு சொல்லலாம். 7.5 சனின்னு பயந்த நம்முடைய மேசராசி என்பர்கள் உறுதியாகவே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கிறது என்று உணரக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்மளுடைய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உத்திர நட்சத்திரக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே போயிருக்கார். அப்போ நம்மளுடைய மேசராசி என்பர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்தாமல் இருந்துடாதீங்க. ஸோ எந்த வேலையை நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த வேலையை யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க. உங்கள் மேலே உள்ள தன்னம்பிக்கையோடு நீங்கள் வேலையை பாருங்கள். ஸோ வேலைக்கான முயற்சிகள் அதிலெல்லாம் நீங்கள் சிறப்பாக கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். இன்பங்கள் அதிகமாக இருக்கும், துன்பங்களை துரத்தி விடலாம். பயமே இல்லாமல் உங்களுடைய வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மானமான சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நேர்களே, தற்போது வரை சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவான், மங்களகரமான குரு பகவான் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டுக்கிட்டே வரணும்.
ஸோ நீங்கள் ஒரு அன்பான முறையில், ஒரு உண்மையிலேயே உணர்வுபூர்வமான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். அதற்கு உங்களுடைய ஆதரவு உறுதியாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய ஆன்மீக சேனலை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவில், உங்களுடைய நண்பர்களில், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால், நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு உங்கள் மனசுக்கு தோன்றினால், உறுதியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது வரை சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான இவர்களுடைய செயல்பாடு அது உங்களுடைய வாழ்க்கையில் 20% செயல்படுத்தும் என்பது உண்மை. இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படும். அதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஒன்று நான் ஜாதகம் பார்த்துக்கிருப்பேன், இல்லாட்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ பேசிக்கிருப்பேன். ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் செஞ்சுருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் எப்படி கற்றுக்கொள்வது, ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிக் கொடுப்போம், அந்த ஜோதிட வகுப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். விருப்பப்படும் நபர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.